ஹலோ, ஜஸ்ட் a minute. ஹலோ, நான் தான் பேசுறேங்க. எனக்கு எனக்கு ஐயோ. அப்படியா? இத வந்துட்டேன். ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. என்னால முடியல முடியலங்க. வேண்டாம். ஐயோ. மிஸ்டர் ராம், 1 minute. லாவண்யாவை நான் நல்ல பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். அவ எத்தனை நாள குளிக்கல? 40 நாள் டாக்டர். அவ குளிக்காம இருக்கிறது காரணம் கர்ப்பம் இல்ல. அவ ஓவரில சிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது இப்பதான் உடைஞ்சிருக்கு. நல்ல வேளை சரியான சமயத்துல கூட்டு வந்திருக்கீங்க. அத நான் ஆபரேட் பண்ணி எடுக்க போறேன். டாக்டர், வெயிட் வெயிட், நான் இன்னும் ப்ராப்ளத்துக்கே வரல. பெண்களுக்கு 2 ஓவரி உண்டு. அதுல 2வது ஓவரிலையும் ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டேஜ்லயும் உடையலாம். அதனால அந்த 2வது ஓவரையும் இப்பவே ஆபரேட் பண்ணி எடுக்கிறதா பெட்டர். ஏன் டாக்டர், 2 ஓவரையும் எடுக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லையே? அதை எடுக்கலைனாதான் அவ உயிருக்கே ஆபத்து. ஐம் சாரி. லாவண்யாவுக்கு 2 ஓவரி எடுக்கிறதுனால இந்த ஜென்மத்துல புத்திர பாக்கியமே கிடையாது. மிஸ்டர் ராமு, உங்க முடிவை சீக்கிரமா எடுக்கிறது நல்லது. ஏன்னா லாவண்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. எஸ் டாக்டர். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. சோ, இந்த கையெழுத்துக்கு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை. வேற வழியே தெரியல. ஆகும், எனக்கு நீ வேணும். நமக்கு குழந்தை இல்லைன்னு என்ன, நானே உனக்கு குழந்தை தானே. பாருங்க, மாமா கிட்ட தயவு செஞ்சு எதையுமே சொல்லாதீங்க. அவரால் தாங்கிக்க முடியாது. என்ன பத்தி கேட்டா உங்க ஃப்ரெண்டோட மனைவிக்கு டெலிவரி ஆகி அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிடுங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க.